புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு பண்பில் அவர்க்கு. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? என்னதான் கை கால் எல்லாம் நல்லா இருந்தும் நம்ம அழகான தோற்றங்கள் மூலமாக ஒப்பனை செஞ்சுக்கிட்டோம், அதனால என்ன பயன்? மனசில் அன்பு இல்லாதவர்கள் அவங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான். அன்பு தான் எல்லாத்துக்குமே அழகு. அதாவது வெளி உறுப்பாக விளங்கக்கூடிய இடம், பொருள், ஏவல் எல்லாமே கூட பயன் தராது. குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு தான் பயன் தரும். அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டு தான் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு பண்பில் அவர்க்கு. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? என்னதான் கை கால் எல்லாம் நல்லா இருந்தும் நம்ம அழகான தோற்றங்கள் மூலமாக ஒப்பனை செஞ்சுக்கிட்டோம், அதனால என்ன பயன்? மனசில் அன்பு இல்லாதவர்கள் அவங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான். அன்பு தான் எல்லாத்துக்குமே அழகு. அதாவது வெளி உறுப்பாக விளங்கக்கூடிய இடம், பொருள், ஏவல் எல்லாமே கூட பயன் தராது. குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு தான் பயன் தரும். அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டு தான் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு.